ஹை கேலரி, ஹை சுகர் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு டயட் இருக்க முடியுமா? வெல்கம் டு டே 130. இன்னைக்கு காலையிலே ஃப்ரெண்டோட ஆரியன் படம் பார்க்க வந்துட்டேன். இன்டர்வல் அப்போ ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கணும். மத்தியானம் ஃப்ரெண்டுக்காக மால்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மெக்டானல்ட்ஸ்ல சாப்பிடலான்னு போனேன். அங்க புரோட்டீன் ஸ்லைஸ் வச்சு ஹை புரோட்டீனா பர்கர் பண்றாங்க. அதை சாப்பிடலான்னு போனேன். ஆர்டர் பண்ணும்போது மயனிஸ் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் ட்ரையா தான் இருந்துச்சு. மயனிஸ் இல்லைனாலும் பேட்டியை டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த புரோட்டீன் ஸ்லைஸை தனியா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு மாதிரி மில்க் ஸ்மெல்ல நல்லா இருந்துச்சு. ஆனா டேஸ்டே தெரியல. ஓவராலா சாப்பிட்றது கொஞ்சம் ட்ரையா தான் இருந்துச்சு. இதுல மொத்தம் 28 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. பாகுபலிக்கு டிக்கெட் புக் பண்றப்போ ஸ்டார்பக்ஸ்ல ஒரு காஃபி ஃப்ரீயா கிடைச்சது. அந்த கூப்பனை வச்சு ஸ்டார்பக்ஸ்ல ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன். கூடவே 100 ரூபாய்க்கு அங்க முட்டை பப்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் ஆர்டர் பண்ணேன். காஃபில சுகர் கம்மியா தான் போடணும்னு நினைச்சேன். ஆனா குடிக்கிறதுக்கு ரொம்ப தண்ணியா இருந்துச்சு. அதனால ஒரு பேக்கெட் ஃபுல்லா போட்டேன். ஓவராலா அந்த காஃபி கொஞ்சம் தண்ணியா ரொம்பவே சுமாரா இருந்துச்சு. எக் பப்ஸ் ரொம்ப சூடா இல்ல. உள்ள அவ்வளோ மசாலா இருந்த மாதிரியும் இல்ல. பட் ஆயிலும் அந்த அளவுக்கு இல்ல. அதனால ஓகே. நைட்டு டின்னருக்கு 2 சப்பாத்தியும் தந்தூரி சிக்கனும் ஆர்டர் பண்ணேன். ஃபைபருக்காக வெஜ் குருமா எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. சிக்கன் வர்றதுக்குள்ள பாதி சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சிக்கன் கூட சாப்பிடலாமேன்னு ஒரு பரோட்டாவும் வாங்கினேன். மிட் நைட்டில் ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக ஒரு கேக் வாங்கி கட் பண்ணோம். அவனும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த கேக்கும் கொடுத்தான். அதனால கொஞ்சம் அதிகமாக கேக் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஐஸ்கிரீம்ல இருந்து கேக் வரைக்கும், பர்கர்ல இருந்து புரோட்டா வரைக்கும் சாப்பிடக்கூடாத எல்லா ஐட்டமும் சாப்பிட்ருக்கோம். அதனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.